சார் அவங்க தான் வந்து இந்த 1.5 வருஷத்தை வந்து ஏன்னா ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிடுவோம், இவனை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தாங்க. அப்போ ஒரு நாள் நானே சொன்னேன், ரொம்ப டயர்டாக இருக்குது சார், ஏன் 2 மணிக்கு நடந்துட்டுருக்குமா அதனால அப்படின்னு. சார் இந்த ஜோக்கெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், 1.5 வருஷம் ஆச்சு சார் ஒர்க் பண்ணி, தெரியல சார் என்ன பண்ணுறது தெரியல, யார்கிட்டயாவது ஜாயின் பண்ணணும் சார், அவங்களுக்கு நான் தெரியல சார் யாரை மீட் பண்ணணும், எனக்கு வேறு கான்டாக்டே கிடையாது சார். அப்படியே வாக் பண்ணிகிட்ருக்கோம் கேகே நகர் இந்த பக்கத்தில் தான் ஆர்டி ராஜசேகர் சார் இருக்கார், அவர் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கரெக்டாக அவர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஆட் ஷூட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தார். வணக்கம் சார், என்ன சார் இந்த டைமில் இப்போ வந்திருக்கீங்கன்னு சொல்லவே இல்லை. இல்லை சும்மா வாக்கிங் வந்தோம், சரி உங்கள் வீடு இங்கே தானே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அண்ணங்கிட்ட ஒர்க் பண்ணாப்புல, நல்லா ஒர்க் பண்ணுவாப்புல, இவரை வந்து யாராவது ஒரு நல்ல டைரக்டர் சேர்த்து விடணுமே சார். இப்போ தான் நான் கௌதம் அவர்களுக்கு கூட ஷூட்டுக்கு தான் போகிறேன், பவன் கல்யாணம் வச்சு ஒரு கொக்கோ கோலா ஏதோ பெப்சி ஆடோ ஏதோ அப்போ பண்ணாங்க சார் ஸ்ரீலங்காவில், அந்த ஆடுக்கு தான் அவங்க கிளம்பிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு வாரத்தில் வந்துடுவேன், வந்தவுடனே நான் 3 பேர் சொல்கிறேன், ராஜமேனன் சார், கௌதம் சார், கிருஷ்ணா, 3 பேரில் யாராவது ஒருத்தர்கிட்ட ஜாயின் பண்ணி விட்டுருலாம். எனக்கு என்னென்னா 1.5 வருஷமாக நம்ம வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கோம், வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த 10 நிமிஷம் நடக்குது. சார் என்ன சார் நீங்கள் இவங்களெல்லாம் தெரியும்னே என்கிட்ட இந்த 1.5 வருஷத்துக்கு சொல்லவே இல்லையா சார் அப்படின்னா, நீ கேட்கவே இல்லையாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார். அப்புறமா தான் சொன்னார், அது அந்த அன்பு புரிஞ்சுது, என்னென்னா இவனை விட்டுற வேணாம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் ஆர்டி ராஜசேகர் சார் வந்து நான் வந்து ராஜமேனன் சார் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன், அப்புறம் கௌதம் சார் ஆஃபீஸ் போயிருந்தேன், அப்புறம் கிருஷ்ணா கிட்ட போயிருந்தேன். கிருஷ்ணா அவர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. சார் ஒரே ஒரு நிமிஷம் தப்பாக எடுத்துக்காதீங்க, நாளைக்கு தான் கௌதம் சார் வர சொல்லியிருக்காங்க, அந்த மீட்டிங் முடிச்சிடறேன் சார். அங்கே போனவுடனே அவர் ஒன்றுமே கேட்கல, ஓகே அப்படியா நீங்கள் ஏதாவது எழுதுவீங்களா சார், இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி நான் எழுதினேன். அப்போ வெறும் அந்த பிரிண்ட் அவுட் அதெல்லாம் கிடையாது சார், கைப்பட எழுதுறது தான், கைப்பட எழுதி வச்சுருந்தேன். அப்புறம் வந்து ஊருக்கு 100 பேருங்கிற அந்த நாவலை வந்து ஸ்க்ரீன் பிளே ஃபார்மெட்டில் மாற்றி வச்சுருந்தேன். ஆமாம் சார், ஸ்க்ரீன் பிளே ஃபார்மெட்டில் மாற்றி வச்சுருந்தேன். இதுதான் சார் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, நான் இந்த மாதிரி ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் பார்த்தாரு, அந்த ஷார்ட் ஸ்டோரி படித்தார், நீங்கள் நெக்ஸ்ட் வீக் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. அடுத்த நாள் வந்து கிருஷ்ணா சாருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. நான் அதனால தான் போவாதீங்கன்னு சொன்னேன். இல்லை சார் நான் ஒரே டீம் தானே சார், நீங்கள் நான் இங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன் சரின்னு சொல்லிட்டு அப்படி ஜாயின் பண்ணது. அவ்வளோதான் சார், அங்கே ஜாயின் பண்ணியாச்சு. அங்கே பண்ணால் 4 நாள் வந்து ஆஃபீஸில் நான் உட்காந்துட்ருக்கேன். அப்போ வந்து பென்சில் டைரக்ட் பண்ணாங்களா மணிகண்டன், அவர் வந்து அசோசியேட்டு, மகிழ் திருமேனி அவங்க வந்து அசோசியேட்டு. ஸோ அவங்கெல்லாம் ஆனால் காலையில் வருவாங்க, அப்புறம் டிஸ்கஷனுக்கு உட்லண்ட்ஸுக்கு போயிடுவாங்க, அங்கே தினந்தோறும் நாகராஜ் சார் கூட. நான் 4 நாள் உட்காந்து சரி சும்மாவே குறைன்னு சொல்லிட்டு காட்ஃபாதர் புக்கை படிக்கிற மாதிரி அந்த புக்கு நான் படிச்சிருக்கேன் சார், ஆனால் அங்கே உட்காந்து படித்தா தூக்கம் தான் வரும். அந்த 1 ஹவருக்கு அப்படியே தூங்கிடுது. திருப்பி மத்தியானம் சாப்பிட்டுட்டு திருப்பி ஈவினிங் வரைக்கும் அப்படி இப்படின்னு புக்கை படிச்சுட்டு கிளம்பிடுது. ஒரு 4 நாள் பார்த்தேன். அப்புறம் 5ஆம் நாள் சார்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி அவங்க டிஸ்கஷன் பண்ணுறதா கேள்விப்பட்டேன், உங்களுக்கு ஓகேனா நாங்கள் போகலாம். போகலாமே இவ்வளோதான், நான் இதுக்கு ஏன் 4 நாள் நமக்கு உட்காந்துட்டு இருந்தோம் அந்த மாதிரி இருந்தது. அதான் சார், நம்ம தன்மையாக ஒரு விஷயத்த நம்ம கேட்டாலோ அது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிருது. ரொம்ப நம்மளா மனசுக்குள்ளே இருந்துச்சு, நம்ம இப்படி கேட்குறது, நம்ம இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கோம், அவங்க என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, போங்க அப்படின்னா. அப்புறம் மணிகண்டன் வந்தார், நாளையிலேருந்து இவர் கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு அங்கே போய் உட்காந்துருந்தான் சார். உட்லாண்ட்ஸுக்கு போனால் தினந்தோறும் நகர் சார், அவர் படுத்துட்டு இப்படி இருந்தார், அந்த சைடு இன்னொரு கட்டில் வந்து மணி ரிலாக்ஸாக இருந்தார். அவங்க கதையை நேற்று பேசின டிஸ்கஷன் பேசிகிட்டு இருக்காங்க. நான் போய் உட்காந்தேன். புதுசா எல்லா படம் பார்ப்பியா? நாகராஜ் சார் பார்ப்பியா? பார்ப்பேன். தினந்தோறும்னு ஒரு படம் வந்தது பார்த்தியா? எனக்கு அப்போ நாகராஜ் சார் தான் சார் சொல்லுவாங்க, தினந்தோறும் நாகராஜ் சார்னு சொல்லல, தெரியாது. நான் பார்க்கல சார், கேள்விப்பட்டேன். ஸோ ஓகே படம் தான் அப்படின்னு. அவர் தான் டைரக்டர் தெரியாது, அது நல்லா வேற ஓடி இருக்குன்னு தெரியாது. அப்படியே பார்த்தாரு, எந்த ஊர்? நாகர்கோவில். அதான், ஏன்னா அவர் நாகர்கோவில் தான். அதான் படம் பார்க்காம எப்படி நீ ஒரு படத்தை சுமாராக போச்சுன்னு சொல்லுவேன் அப்படின்ட்டாரு. சார் அப்படி தான் சார் சொன்னாங்க, நான் என்ன சார் சொன்னதை கேள்விப்பட்டதான் சார் சொல்ல முடியும், நான் படம் பார்த்தேன்னா நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லியிருப்பேன் சார். அவன் படம் பாரு, கேடிவியில் போடுறாங்க பாரு, எனக்கு ஏன் இந்த படத்தை பற்றி இவ்வளோ தான் இவரு பேசிகிட்டு இருக்காப்புலங்கிற மாதிரி இருந்தது. அப்புறமா தான் சொன்னேன், நான் தான் அந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு. சார் சரி எல்லாத்தையும் நீ மானத்தை வாங்கிட்டேன், தெரிஞ்சோ தெரியாமலையோ போ அப்படின்ட்டார். அப்புறம் ஒரு 2-3 நாள் அவர் வந்து சொல்லுவார், சார் நான் எழுதணும், அதை வந்து ஈவினிங் வந்து கௌதம் சார் வந்து பார்த்துட்டு
அப்போ வந்து காக்கு காக்க கதை இல்லை, வேற ஒரு லவ் ஸ்டோரி வச்சுருந்தேன். இப்போ ஹீரோ கொஞ்சம் அவன் ஒரு மாதிரி ஒரு அப்யூஸ்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்பான். அவங்க அப்பா அம்மா அந்த மாதிரி ஹீரோயினை மீட் பண்ணுவான். அவன் கொஞ்சம் ரக்குடாகவே இருப்பான். அந்த மாதிரி ஒரு லைனு. அப்போ ஒரு நாள் வந்து கௌதம் சார் வந்தார். எனக்கு ஒரு அந்த ஸ்கெட்சு வேணும், கேரக்டர் ஸ்கெட்ச் வேணும் ஹீரோவுக்கு. ஸோ அவனுக்கு வாழ்க்கையில் நடந்ததை மாதிரி ஒரு 3-4 பக்கத்துக்கு எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கிட்ட சொன்னார், என்கிட்டையும் சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போனால் நான் உட்காந்து எழுத ஆரம்பித்தேன். அப்போ ஒரு 2 நாள் கழித்து நாகராஜ் சார்கிட்ட கொடுத்தேன். அப்போ அவர் படிச்சுட்டு இந்த வார்த்தை சொன்னார், நல்லா இருக்குது, நான் எப்படி எழுதுவேனோ அப்படி எழுதியிருக்கேன். அருமை. அது பெரிய பெரிய ஒரு உந்துதல் சார். இந்த இவ்வளோ வாக்குவாதத்துக்கு அப்புறம் இதை சொல்கிறது பெரிய சார். அவர் ரொம்ப க்ளீன் ஹார்ட் சார். அவருக்கு வந்து அந்த ஈகோவோ இல்லை இவனை வந்து டார்ச்சர் பண்ணணும்னு ஃபிக்ஸ் அந்த மனசே கிடையாது சார். அப்புறம் வந்து அந்த படம் நான் பண்ணல சார். அதுக்கப்புறம் அந்த அதே இதெல்லாம் சூர்யாக்கா அவங்களுக்கு தான் பண்ணோம். அப்போ வந்து அதை காக்கு காக்கவாக பண்ணலாம், ஆக்ஷன் ஹீரோவாக. அப்போ அவர் ஒரு ரஃப் டிராஃப்ட் வச்சுருந்தார். அப்போ டெய்லி நாகராஜ் சார் வருவார். வந்து டைலாக்ல எழுதுனாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது அவங்க எழுதுனது எதுவுமே வரல, எக்ஸப்ட் ஒரே ஒரு சீனு, சில டைலாக்ஸ் மட்டும்தான் வந்தது. ஃபுல்லாகவே அது கௌதம் சார் எழுதுனது தான். பட் அவங்க 2 பேரும் பயங்கர க்ளோஸ் சார். ஆமாம், பயங்கர க்ளோஸ். அது 2 பேருமே. அவர் கௌதம் சார் வந்து அவ்வளோ எமோஷனல் ஆளுன்னு தெரியாது நமக்கு. ஸோ இந்த மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மட்டும் அது அப்படி இருக்கும். அப்படியா? அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்க போய் நின்றுவார். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் சார். நமக்கு வெளியில் தெரியாது. அப்படி இப்போ எங்ககிட்டையுமே வந்து நான் என்ன ஒர்க் பண்ணேன், நான் அவருக்கு என்ன பார்த்துருப்பாரு அப்படின்னு தெரியாது. ஆனால் என் நல்ல ஞாபகம் இருக்குது சார். செங்கல்பட்டில் என்கவுண்டர் ஷூட் பண்ணுறோம். அந்த என்ரோல் பிளாக்கு வில்லன் என்கவுண்டர், சேது என்கவுண்டரு. அப்போ வந்து கேமராவை இப்படி வச்சு ஷூட் பண்ணிட்டாங்க லைட்டிங்காக. ஈவினிங் லைட் சன்செட் செட் ஆகுது. இப்போ வந்து அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க ஷாட்லாம் எடுத்துடணும். பார்த்தா ஃபுல் பிளாட்ஃபார்மில் க்ரௌடு, இந்த ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு பசங்கள்லாம் இருக்காங்க. டைமே இல்லை, போயிட்டு நீங்கள் வந்து கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னாரு. சரி சார் பண்ணிடலாம் சார். டக்குன்னு நானும் மணிகண்டன் அவரும் தான் 2 பேரும் வந்தோம். ரேவதி அவங்க ஒரு அசோசியேட் இருந்தாங்க, அவங்க வந்தாங்க. 3 பேர் சேர்ந்து கட 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 பிடிச்சிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கியாச்சு. அவ்வளோ ஃபுல் பிளாட்ஃபார்மாக வந்து ஆல்மோஸ்ட் உள்ளே தள்ளியாச்சு. ஸோ ரொம்ப ஒய்டில் தூரத்தில் தெரியாது. இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த எஜ்ஜில் இருப்பாங்க, பட் ப்ராமினெண்ட்டாக தெரியாது. வந்து சார்கிட்ட, சார் ஃபீல்ட் கிளியர் பண்ணி சார். அதுக்குள்ளேயா? அவர் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ செக்ஷன் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் சொன்னார், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் அந்த மாதிரி சொல்லுவார் சார். அவ்வளோதான். என்னென்னா நான் வந்து காக்கு காக்க தெலுங்கு பண்ணும்பொழுது நான் வெளியே வர மாதிரி இருந்தது சார். நான் சொல்லிட்டு வரேன். அப்போ பிரேம் பாலாஜிலாம் திட்டினாங்க. அவர்கிட்ட இப்போ சேர்றதுக்கு 1000 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்த விட்டுட்டு நீ வராத, எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நான் சொன்னேன், இல்லைடா காக்கு காக்க தெலுங்கு தான் பண்ணுறாங்க, தெரிஞ்சது தான், தெரிஞ்ச சீனு தெரிஞ்ச விஷயம் எடுத்தது தான் திருப்பி எடுக்க போகிறாங்க. எனக்கு அது வந்து லேர்னிங் ப்ராசஸ்க்கு என்னன்னு தெரியல. ஆனால் நான் தப்பு. ஏன்னா அது லாங்குவேஜ், நான் ஒன்று அங்கே போய் ஒர்க் பண்ணியிருந்தால் தெலுங்கை கற்றுருப்பேன். இன்னொன்று வந்து அந்த ப்ராசஸில் நான் திருப்பி கிளாப் அடிக்கிற அசிஸ்டண்ட்டாக இருந்தால் கூட அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டு, அந்த விஷயங்கள், அந்த லைஃப் ஸ்டைலு அது எனக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் அப்போ நமக்கு இருந்த ஒரு சின்ன அறிவு இல்லை, நம்ம என்ன யோசனை, அவ்வளோதான். சேம் ப்ராசஸை ரிப்பீட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் கரெக்டாக ஜெல்லுன்னு ஒரு கதையில் ஆரம்பித்தாங்க. அதில் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணும் பொழுது அசோசியேட்டு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிறது. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். வணக்கம். குட் ஈவினிங் சார். 2 பேருக்கும் வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள் சார். இதுக்கு முன்னாடி பேசின ஒரு ரசிகர் வந்து சித்ரா சார்ட்ட சொன்னார், இதே ஹேர் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப நல்லா இருக்கு சார் உங்களுக்கு. அப்படியா? அப்புறம் ரெண்டாவதா வந்த ரசிகர் வந்து சார்ட்ட கேட்டாரு, எப்ப டைரக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேள்வி நான் கேட்கறதா இருந்தேன், அவரு கேட்டு போயிட்டாரு. அப்ப இன்னொரு கேள்வி கேட்கறீங்களா? அதே கேள்விக்கு பதில் சொல்லவா? இல்ல மிஸ்டர் வாசுதேவன் மேனன் எல்லாம் அசிஸ்டண்டா இருந்திருக்கீங்க. டைரக்டா நீங்க டைரக்ஷன்ல வராம ஆக்டிங்ல வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்கலான்னு இருந்தேன் நான். அதே கேள்வி இன்னொருத்தர் கேட்டுட்டாரு, எப்ப சார் நீங்க டைரக்ட் பண்ண போறீங்க? அதே கேள்வி கேட்டீங்க. நான் இப்ப வேற பதிலும் சொல்ல முடியாது. நான் சீக்கிரம் நான் பண்ணுவேன் சார். எங்க இருந்து பேசுறீங்க நீங்க?
நான் வந்து குப்புராஜன் பேரு, இப்ப பெருங்களத்தூர்ல இருந்து பேசுறேன் சார் நானு. அருமை அருமை. நான் ஆக்சுவலி அண்ணன்பேடு உங்கள்ட்ட சார்ட்டு நிறைய தடவை பேசியிருக்கேன். சித்ரா சார் கூட வந்து மீட்டிங்லாம் பண்ணியிருக்கேன் நான். தீபாவளி ப்ரோக்ராம்லாம் வந்திருக்கேன். ரைட். வாசுதேவன் மேனன் எப்படி சார் உங்களுக்கு அவர்கிட்ட நிறைய படிச்சிருக்கீங்களா நீங்க? சார் இன்ட்ராக்ஷனாக பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது சார். அவர் வந்து அசோசியேட் அவங்ககிட்ட பேசுவாங்க, நான் அதில் கடைசி அசிஸ்டண்ட்டு. ஆனால் நம்ம என்ன வேலை பார்க்குறோன்னு அவருக்கு அந்த அப்சர்வேஷனில் தான் இருக்கும். அது அவரோட ரைட்டிங்லேருந்து எனக்கு வந்து காக்க வந்து மேக்கிங்லேயே இருக்குல்ல சார், லொக்கேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். எடிட் வந்து ஸ்கிரிப்ட்லேயே அப்படி தான் சார் இருக்கும். ரயில்வே ட்ராக்கு அவன் ஒரு பையனை கஞ்சா விற்கிற பையனை பிடிப்பான், அடிப்பான், கட் பண்ணால் ஒரு என்கவுண்ட்ரு, கட் பண்ணால் இன்னொரு லொக்கேஷனில் வந்து ஹீரோயினை மீட் பண்ணலாம். எல்லாம் ஸ்கிரிப்ட்லேயே இருக்கும். ஸ்கிரிப்ட்லேயே அந்த ஃபார்மெட்டில் தான் சார் இருக்கும். ஒயிட் ஃப்ளஷ். அப்போ நான் வந்து கிண்டலாக அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், மணிகண்டன் அவர்கிட்ட, ஜி நமக்கு மலையாளத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு டைட்டில் இருக்கு ஜி அப்படின்னு. என்ன டைட்டில் அப்படின்னா, அன்பு செல்வனும் மாயாவும் பின்னே ஒயிட் ஃப்ளாஷும். ஏன்னா அவ்வளோ ஒயிட் ஃப்ளாஷ் இருக்கும். நீ உங்களோட நேட்டிவ் கும்பகோணமா சார்? நேட்டிவ் கும்பகோணம் கிடையாது சார், நேட்டிவ் வந்து நாகர்கோவில். அப்பா பிஎஸ்என்எல்ல இருந்தனால எவ்ரி 5 years ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நான் விருதுநகரில் இருந்திருக்கேன், கும்பகோணத்தில் இருந்திருக்கேன், மெட்ராஸில் சென்னையில் இருந்திருக்கேன், சென்னையில் படிச்சிருக்கேன். அதான் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். உங்க கூட பேசுனது சந்தோஷம் சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். அதான் சார் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு நீ தான் கிடைச்சி. சரி, உங்கள் பேருங்க? சார் தனசேகர் சார், சென்னை. சென்னை. ஓகே சார். நான் உங்களை இந்த படத்தில் ரொம்ப லைக் பண்ணேன் சார். இந்த நம்ம விஜய் சேதுபதி படத்தில் இங்கே அடிபட்டுருச்சு அப்படின்றதுல ரொம்ப லைக் பண்ணேன் உங்களை. அப்புறம் எனக்கு உங்ககிட்ட தான் சார் ஏன்னா ஒரு சின்ன விஷயம் சார், நான் சொல்ல தப்பா நினைக்காதீங்க. இன்னைக்கு நிறைய யூடியூபர் இருக்காங்க, என்னன்னா ஒண்ணுமே தெரியாம அவங்க பழைய விஷயங்களை சொல்றாங்க, சினிமா பத்தி ரொம்ப கேவலமா பேசுறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க, அதை வச்சு அவங்க லைக் வாங்கி எல்லாமே பண்ண நினைக்கிறாங்க சார். நீங்க இவ்வளவு பெரிய ஆள் எனக்கு உண்மையே தெரியாது சார். நான் நார்மலா அவங்க பார்க்கும்போது இந்த சந்தான படத்துல வர காமெடியான் தான் உண்மையை அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் சார். பழைய காலத்து நடிகர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். பட் நீங்க இவ்வளவா இருப்பீங்கன்னு எனக்கு உண்மையே எனக்கு தெரியாது சார். ஆனா இப்ப பார்க்கும்போது டெய்லி பாக்குறேன். இது சொல்லுவார் இல்லையா, அந்த சின்ன தம்பி படத்துல ஒரு சீன் ஒன்று வரும் சார். ராதாரவி சார் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் வரும்போது இந்த குஷ்பு மாமலை தான் மூஞ்சில முடிப்பார். அப்படி ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் நான் காலைல யூடியூப் ஆரம்பிச்சாலும் நீங்க தான் சார் வந்துடுறீங்க. டெய்லி உங்க ப்ரோக்ராம் பார்த்து சார். அப்படிதான் சார், டெய்லி பாக்குறேன் இல்லையா, நான் ரெகுலர் சார். நான் பாக்குறதுனால காலைல வந்தோடனே உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் வந்துடும் சார். இப்ப இன்னைக்கு காலைல இவருது ஒண்ணு வந்துச்சு, நம்ம கொங்கு பொம்பை டைரக்டர் இல்லையா, அவருது வந்துச்சு. நம்ம ரெகுலராகவே வந்துருது சார். அதனால நிதில் ஆமா சார், எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சார். திடீர்னு போட்டு லைன் கிடைச்சாலும் எனக்கு என்ன பேசுன்னு தெரியல. நானும் எதுவும் கேள்வி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல உண்மையிலேயே. எனக்கு இன்னொன்னு சார் உங்ககிட்ட சார், அதெல்லாம் நிச்சயமா வராது சார் நம்மளுக்கு. சார் இன்னொன்னு சார், நீங்க இந்த செட்டுக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்கு சார். கொஞ்சம் பாரதிராஜ் சார் மாதிரி கொஞ்சம் வெளியே வந்து எதனா ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்க சார். இந்த மாதிரி கெஸ்ட் யாருன்னா வரும்போது அது கொஞ்சம் பாருங்க சார். ஏன்னா நீங்க உள்ளுக்குள்ளேயே இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, மத்தவங்களுக்கு தெரியல. நீங்க அதான் உள்ளுக்குள்ளேயே எங்களை அடைச்சு வச்ச மாதிரியே காமிச்ச மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஒரு பார்க்கு அந்த மாதிரி என்ன ஒண்ணு பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அப்புறம் நான் உங்ககிட்ட நீங்க எவ்வளவு பெரிய ஆள்டெல்லாம் நீங்க பேசுறீங்க சார். எம்ஜிஆர் சார் கூட உங்களுக்காக ஒரு லஞ்சுக்காக வெயிட் பண்ணாரு நீங்க சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்றதே ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியுது சார். ஆமா சார், இப்ப அவ்வளவு பெரிய ஆள்கிட்ட பேசணும் நம்ம பேசுறோம் இல்லையா, இப்ப நம்மளே அவர்கிட்ட ஒரு டச்ல இருக்க மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது இல்லையா. அதனால அது ஒரு பெரிய விஷயம் சார். பட் சார் நீங்க வந்து இந்த சூப்பர் டீலக்ஸ்ல கூட அந்த ரோல்ல யாருன்னா பண்ணுவாங்களா தெரியல. பட் அது நெகட்டிவா இருந்தா கூட தப்பா பேசுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, என்ன வேணா பண்ணலாம். அது விஜய் சேதுபதி சார் பண்ணது வேற விஷயம். அது இப்ப நீங்க கூட அதை எடுத்து பண்றீங்க இல்லையா, அந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்றதே கொஞ்சம் நல்லா இருக்கு சார். அது எனக்கு உண்மையிலேயே சரி நல்லா இருக்கு. பட் எனக்கு இப்போ நான் திடீர்னு கிடைச்சதுனால எதுவும் என்னால பேச முடியல. ரொம்ப நன்றி சார். சார் ப்ரோக்ராம் நல்லா இருக்கு உண்மையா சார். சார் ரொம்ப நன்றி சார். நான் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரெகுலரா வாட்ச் பண்றதுனால எனக்கு தெரியுது எவ்வளவு தூரம் ட்ரை பண்றோம் அப்படின்னு. நானே கிட்டத்தட்ட ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், திடீர்னு கிடைச்சிருக்கு. அதனால ரொம்ப நன்றி சார். நான் இதுக்கு மேல எதுவும் பேசல. ரொம்ப நன்றி சார். சூப்பர் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். நீங்க 3 டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணீங்க. 3 பேர்ட்டையும் வந்து என்னென்ன வித்தியாசம் இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க நீங்க? சார் வித்தியாசங்கிறது வந்து இப்போ நான் கார்த்திக் சார்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டது பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் அதை உங்கள் படங்களில் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. நான் ஆனால் அந்த டைமில் நான் அனுபவிச்சிருந்தேன் சார். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால், ஃபைனல் ஷாட் முடிச்சாச்சு, பூசணிக்காய் உடச்சாச்சு,
லைட்மேன்லேருந்து க்ரெயின் பீப்புள்லேருந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து வந்து டைரக்டரை ஹக் பண்ணி அழுது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் வேறு எங்கேயுமே பார்க்கல சார். அப்படின்னா அவர் எப்படி மற்றவங்கள ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, அந்த படத்தை எப்படி பண்ணியிருப்பாருன்னு இருக்குல்ல சார், அது ஒன்று நடந்தது சார். காக்கில் கௌதம் சார்கிட்ட ஒர்க் பண்ண பொழுது வந்து ஒரு நாள் அது எந்த விதத்துலேயுமே டார்ச்சராக இல்லை, சீன் சொல்லுங்கள் இல்லை வந்து இது பண்ணுங்க அதை பண்ணணும். காலையில் அவர் சார் 8 மணிக்கு வருவார் சார். அவர் ஆஃபீஸ் பாய் வந்து கரெக்டாக 7:50க்கு வருவோம், அவர் 8 மணிக்கு வந்துடுவார். நாங்கள் 10 மணிக்கு போவோம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். போயிட்டு அவருக்கு அன்றைக்கி என்ன ஒர்க் கொடுத்துருப்பார், இந்த ஸ்கிரிப்டாக ஃபார்மேட் பண்ணணும், இந்த காஸ்டியூம் லிஸ்ட் ரெடி பண்ணணும், லொக்கேஷன் லிஸ்ட் ரெடி பண்ணணும், லொக்கேஷன் பார்க்கணும். அந்த ஒர்க்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு 12-1 மணிக்கு முடிச்சுட்டு லஞ்சு முடிச்சுட்டு பக்கத்துலேயே சத்யம் தேட்டர் இருக்கும், அங்கே படத்துக்கு போயிடுவோம். போயிட்டு ஒரு 4-4:30 வருவோம். திருப்பி ஏதாவது ஒர்க்கு சார் சொல்லியிருக்காரான்னு பார்ப்போம், அதை பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுவோம். அவ்வளோதான். அவர் திருப்பி நைட்டு 10 மணி வரைக்கும் இருப்பார். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் இருந்தால் இருக்கணும், அது யூஸ்வலாக எல்லாருமே சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை, அவர் அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுவார். அவர் கொடுக்குற ஒர்க்கை நாங்கள் வெளியில் முடிச்சிடுவோம். ஸோ முடிச்சிடுவோம் சார். ஸோ அந்த இந்த இதுவே கிடையாது. ஒர்க்லேயுமே அதான், ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்கா, அவ்வளோதான். அந்த கெட்ட வார்த்தையில் திட்டுறது. ஒரு நாள் வந்து டேனியல் பாலாஜி சார் மாட்டி விட்டாப்புல, அந்த நரேஷன் வரும்ல, நாங்கள் 4 பேர் எங்களுக்கு பயமே கிடையாது அப்படின்னு. அவங்க வந்து இதில் ஸ்பீடாக ஸ்டெடிகம் ஷாட் இருக்கும், ஒரு படியில் ஏறி இப்படி போவாங்க. அப்போ கையில் 4 ஃபைல் இருக்கணும், ஸ்டிக் ஃபைலு. ஸோ வெளியில் கார்லேருந்து ஜீப்பில் இறங்குறது ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது. அதில் ஸ்டிக் ஃபைல் இருந்தது. அவருக்கு ஏதோ கலர் மாறிடுச்சு, கண்டினியூட்டி. சூர்யா சாரும் பார்த்தாரு, என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஜாலி பண்ணிட்டு போயிட்டார். டேனியல் பாலாஜி வந்து, கௌதம் இவங்க கண்டினியூட்டி மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா. அவருக்கும் தெரியும் இது வந்து கண்ணிலே நிற்காத ஷாட்டு, டக்குன்னு போயிடும் தெரியும். ஆனால் டைரக்ஷன் ஒரு ஆர்டிஸ்ட் சைட்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு இப்படி பார்த்து, பகவதி அப்படின்னாரு. அதுக்கே அன்றைக்கி ஃபுல்லாக நான் சாப்பிடல சார். அவ்வளோதான், அந்த கோவம் அவ்வளோதான் ஒரு அதிகபட்ச கோவம். ஆமாம், பகவதி அப்படின்னாரு, அவ்வளோதான். மணி வந்தார், சாப்பிடாம எதுக்கடா சுற்றிட்டு இருக்க, அது அப்படி தான்டா, டேனியலை பார்த்துக்கலாம்யா, அப்படி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டேனியல் பாலாஜி ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்புல. பட் ஏயா நீங்கள் மாட்டி விட்டேன் அப்படின்னா, நீங்கள்லாம் ரொம்ப சின்சியராக இருக்கணும், நீங்கள் வந்து அவேர்னஸோடு இருக்கணும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாலி பண்ணி விட்டாங்கிறது வேறு. அன்றைக்கி அந்த மாதிரி அவ்வளோதான் சார். கிருஷ்ணா கூட வந்து எனக்கு பயங்கரமாக ஒர்க் பண்ணும் பொழுது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது சார் எனக்கு. ஏன்னா இதில் கிளாப் அசிஸ்டண்ட்டு, எடிட்டிங் ரிப்போர்ட், அவ்வளோதான். நான் கிருஷ்ணா கூட ஒர்க் பண்ணும்பொழுது நிறைய செட்டப் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பெரிய ப்ராஜெக்டாகவும் அது இருந்தது. கோயம்புத்தூரில் போய் செம சீன் சார் அது. கோயம்புத்தூரில் போய் அவர் ரயில்வே ட்ராக்கில் ஷூட் பண்ண போகிறாரு, இவங்க பூமிகாவும் சூர்யாவும் மீட் பண்ணுறது. பேக்ரவுண்டில் வந்து ஊட்டி எக்ஸிபிஷன், அந்த ஃப்ளவர் எக்ஸிபிஷனோட ஹோர்டிங் இருந்தது. எங்கள் கதை வந்து நாங்கள் 2005 ஷூட் பண்ணுறோம், 4லேயோ 5லேயோ ஷூட் பண்ணுறோம். 97 தான் அந்த பீரியடு ஃப்ளாஷ்பேக். ஸோ 97 வந்து ஹோர்டிங் வச்சுருப்பாங்களா, அந்த ஹோர்டிங் வரணும் அப்படின்ட்டார். இன்னும் 2 நாள் ஷூட்டு. 97 என்ன ஹோர்டிங் வச்சுருந்தாங்கன்னு ஒன்று ஹோர்டிங் வச்சுருந்தாங்களா இல்லையான்னு ஒன்று, அந்த இடத்துல தான் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இது பயங்கரமான ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் பசில்ஸ் மாதிரி. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு மேனேஜர் கொடுத்துட்டாங்க, அசோசியேட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, வண்டியும் கொடுத்துட்டாங்க. சரி அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஹோர்டிங் வச்சுருக்கிறத யார் டெண்டர் எடுத்திருக்கா அங்கே ஆரம்பிச்சு சார். கிட்டத்தட்ட ஒரு 25 கால். அவர் ஒரு லீடு கொடுப்பாரு, அவர் ஒரு லீடு கொடுப்பாரு. இப்போ இந்த ஹோர்டிங் எல்லாம் செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கி ஒருத்தர் குடமில் வச்சுருக்காரு. அவர் கடைசியாக கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இருக்காங்கன்னா, இருக்குங்க வந்து வாங்கிக்கோங்க. அவங்க வந்து சூர்யா சார் படம்னு சொன்னோன்னா அவங்க அது கோயம்புத்தூரில் பெரிய நியூஸ் ஆயிடுச்சு சார். நாங்கள் போய் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கிறனால இங்கே வந்து சூர்யா வந்து வச்சு படம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலாம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எல்லாருக்குமே அது ஆல்மோஸ்ட் நியூஸில் வந்த மாதிரி தான். ஸோ அவர் படம் தானுங்க, வாங்க எடுத்துகிட்டு போங்க. ஒரு 25 கால் சார். ஆனால் கடை பண்ணி அங்கே மாட்டிட்டேன். ஆனால் அன்னைக்கு ஷூட்டுக்கு வந்தவங்க ஆர்டிஸ்டர்ஸ் பார்த்துட்டு, இப்போது சன்லைட் வந்து இங்கே வருது, இங்கே வேணாம், எப்படி மாற்றிடும் அப்படின்னு சொல்லி இங்கே மாற்றிட்டேன். ஷூட்டிங் முடிஞ்சு போயிட்டாங்க. நான் அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கேன். ஸோ அந்த படத்தில் சார் நான் ஒர்க் பண்ணது எல்லாமே ஃப்ரேமுக்கு வெளியில்.
காக்க காக்க ஒர்க் பண்ணும்போது அந்த படம் இந்த அளவுக்கு பெரிய ஹிட் ஆகும் தோணுச்சா பக்ஸ் உங்களுக்கு? ஆர்ஆரோட அப்புறம் பார்க்குறோம். ஸோ எவ்ரி ஸ்டேஜ் பார்க்கும்பொழுது அது சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்குது சார். அண்ட் அன்பிலியபிளி நான் அப்போ குரோம்பேட்டில் தங்கியிருந்தேன். ஆஃபீஸுக்கு வந்து 21Gயில் வருவோம் சார். அப்போ ரஞ்சித் தான் சொல்லியிருக்காரு, இல்லை பக்ஸ் போடுங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அப்போ டைரக்டர் ஜெயக்குமார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் படிச்சிட்டிங்க, நல்லா இருக்குன்னு சொன்னதாக சொன்னாங்க சார். ஆனால் எனக்கு வந்து இந்த கேரக்டர் நீங்கள் செட் ஆக மாட்டீங்கன்னு தோணுது சொன்னார் சார் ஃபஸ்ட்டு காலில். எனக்குமே அந்த டவுட் இருக்குது, நான் இந்த கேரக்டரில் உட்காருவேன்னா நான் வந்துட்டு முதல் நாள் ஃபுல்லாக வெயிலில் உட்காந்தேன் சார். எண்ணெயை தடவிட்டு அந்த சைடு பார்த்தா அசோக் செல்வன் எண்ணெயை தடவிட்டு வெயிலில் உட்காந்துட்டு இருந்தாப்புல, நான் இந்த சைடு வெயிலில் உட்காந்துட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டேன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மீசை தாடி இதெல்லாம் ஒட்டி பார்த்தோம். அப்போ தாடி வந்து ரொம்ப ரொம்ப டிப்ரெஸிங்கான ஒரு இடத்துக்கு கொண்டு போச்சு. அதனால் தாடியை எடுத்துட்டு ஐபால் மட்டும்தான் மூவ் ஆச்சு, ஃபேஸ் மூவ் ஆகலை, ஃபேஸில் எதுவும் மூவ் ஆகலை. அப்படியே பார்த்துட்டு இருந்தான். ஒரு 10 செகண்ட் இருக்க வேண்டிய ஷார்ட்டு 30 செகண்ட் வரைக்கும் அவர் ரோல் பண்ணார். ரோல் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு ஓடி வந்தார். ஏதோ கரெக்ஷன் சொல்ல ப்ராப்ளம் இருக்குது, எதுவுமே நம்ம ரொம்ப சட்டலாக அமுக்கி ஒன்றுமே தெரியாத மாதிரி பண்ணிட்டோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் கட்டி பிடிச்சாப்புல. ஆனால் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.